மங்கை வடிவு மல்லத்தை மகளிர் அதிகார அமைப்பின் சார்பாக மதுரையிலிருந்து வருகை தந்திருக்கேன். என் பெயர் முனைவர் ஜி போதிலட்சுமி. அனைவருக்குமே என்னை தெரிந்திருக்கும். என்னிடம் நேற்றுதான் கூறினார்கள் விழாவிற்கு வரும்படி. நான் மிக அருகில் இருக்கும், கொஞ்சம் சீக்கிரமே வந்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா கொஞ்சம் தூரமான இது அப்படின்றது எனக்கு பஸ் வரையதான் தெரிஞ்சது. இல்லாட்டி மாற்று ஏற்பாடுடன் நான் காலையிலே வந்திருப்பேன். அதற்கு என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கல்வியின் முக்கியம், பெண்களுக்கு கல்வியின் முக்கியத்தை எடுத்துக் கூறுவதற்காக ஒரு சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறேன். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. மகாகவி பாரதியின் புதுமை பெண்களே, பெரியாரின் விடுதலை பெண்களே, கர்ம வீரர் காமராஜரின் கல்வி பெண்களே, ஊதுகுழலை கையில் எடுத்த பெண்கள் எழுதுகோலை கையில் எடுத்து விட்டோம் என்று மாற்றாட முடியாத இந்த காலகட்டத்தில் நாடும் வீடும் வளம் பெற வேண்டும் என்றால் பெண் கல்வி மிகவும் முக்கியமானதாக தோன்றுகிறது. பெண்கள் கௌரவமாகவும் கம்பீரமாகவும் வாழ வேண்டும் என்றால் கல்வியின் முக்கியத்தை நம் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுக்கு எடுத்து கூறும் நிலைமையில் நாம் இன்று இருக்கிறோம். அனைவருமே அனைத்து துறைகளிலுமே சிறந்து விளங்குகிறோம். ஆனால் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். ஒரு பாரதியின் கவிதை இது. நாம் ஒரு குடும்பத்தின் ஆணிவாராக இருப்பதே பெண்கள் தான். அந்த பெண் குழந்தை முதல் அந்த குழந்தையை பெரிய ஒரு நிலைமைக்கு உருவாகும் வரை அவர்களை வளர்ப்பதே நம்முடைய பெண்ணின் கடமையாக உள்ளது. ஆனால் அந்த பெண்ணிற்கு கல்வி அவசியமானதாக இருக்கிறது. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்றார் புரட்சி கவி பாரதிதாசன். கல்வி கண் போன்றது. நம் நாட்டில் கடவுளாகவும் கருணையாகவும் பெண்களை மதிக்கிறார்கள் என்றால் நம்மை முதலில் கலைமகள் என்ற பெண்களை போற்றுகிறார்கள். ஏன் அது மட்டுமல்ல, நம்முடைய பூமி தாயை நம்ம பூமாதேவி தான் என்று அழைக்கிறார்கள். எனவே பெண்கள் பெயரளவில் தான் நாம் போற்றப்படுகிறோம். ஏன்னா கங்கா யமுனா சரஸ்வதி என்று கரைகளையும் நம்முடைய பெருமையாக கூறுகிறார்கள். ஆனால் பெண்களோ நாம் பெண் பல புலவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். ஒரு சங்க காலத்தில் பெண்பால் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஔவையார், கோப்பெருந்தேவி, காக்கை பாடினார், ஒக்கூர் மாசாத்தியார், பொன்முடியார். இன்றைய காலகட்டத்தில் தமிழகம் தாழ்ந்து விட்டது. இன்றைய சங்க காலத்தில் ஓங்கி நின்றது. ஆனால் இக்காலத்தில் இன்றைய காலகட்டத்தில் தமிழகம் தாழ்ந்து விட்டது. ஏன்? இதை ஒரு வியப்பாகவே கருதுகிறோம். இடைக்காலத்தில் சமண பௌத்த சமயங்களால் பெண்களை இழிவாக கருதினார்கள் என்பது கூற்று. அதனை பற்றிதான் அப்பொழுதுதான் அனுபூதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு என்ற கூற்று வந்ததோ என்று பாரதியின் கண்கள் கலங்கின. பெண் கல்வி அறிவு பெற்றால் பெண்கள் அறிவு பெற்றால் ஜகத்தினை அழித்து விடுவார்களோ என்ற ஆண் ஆதிக்கத்தின் ஆண் சமுதாயத்தில் நாம் கருதப்பட்டது. காலகாலமாக பெண்கள் ஆண் ஆதிக்கத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் போதிய கல்வி அறிவு வேண்டும். இப்ப கல்வியின் முக்கியத்துவத்தை நாம் கூறுகிறோம் என்றால் நீங்க நினைப்பீங்க, யார் படிக்கல, எல்லாருமே படித்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதையும் தாண்டி மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் என்ற பாரதியின் கவிதைக்கு இணங்க பெண்கள் இந்த சமுதாயத்தில் பல வடிவங்களில் வஞ்சிக்கப்படுகிறார்கள், பல இன்னல்களை சந்திக்கிறார்கள். சுதந்திரம் பறிபோய்விட்டது. இவற்றில் நாம் அனைவரும் நிறைய சிந்திக்க வேண்டும். அப்பாக்கள்லாம் பெண்களை பற்றி மிக அப்படியே உயர்வா பேசுவாங்க. அப்பாக்கள் பெண்களை என்ன செய்வாங்க, அம்மா 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 அத்தா அம்மா அப்படின்றாங்க. அதே ஆண் குழந்தைகளை அவன் கெடுக்கிறான், அவள் இருக்கிறான், எருமை மாடு என்று கூறுவார்கள். ஆனால் அம்மா ஆத்தா என்று நீங்கள் புகழ்ந்தாலும் ஆனால் அந்த பெண்கள் அப்பா முதலில் தன் தாய் வீட்டில் இருக்கும் பொழுது அப்பாவுக்கு அடிமை, அடுத்து அண்ணனுக்கு அடிமை, அப்புறம் கணவருக்கு அடிமை. இப்படி என்று நாம் பெண்கள் அடுத்தடுத்து மிகவும் அந்த புரட்சி, அந்த விடுதலை அடைந்து விட்டோம், புரட்சி அடைந்து விட்டோம், சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் என்றால் இன்னும் நாம் சுவாசிக்கவே இல்லை. ஏனென்றால் பெண் சுதந்திரம் என்பது பிச்சை அல்ல. பெண் சுதந்திரம் என்பது பிச்சை அல்ல. தானாக வருவதால் பெண் சுதந்திரம் வேண்டும் என்றால் நாம் அனைவரும் கல்வியை நேசிக்க வேண்டும், அரசு பள்ளிகளை நேசிக்க வேண்டும்.
ஏனால் பெண் சமுதாயம் குக்கிராமங்களில் இருந்துதான் விடிவு பிறக்கும். குக்கிராமங்களில் உள்ள நம்முடைய அரசு பள்ளிகள், ஆரம்ப பள்ளிகள், கல்லூரிகள், பெண்கள் என்று தனியாக வைத்திருக்கும் கல்லூரிகள், சட்ட கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள், அந்த அரசு எங்கு நடத்துகிறதோ அந்த பள்ளிகளில் நாம் கற்க வேண்டும். நம் குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் என்றால் பெண் குழந்தைகளுக்கு பெண்களின் கல்வி அவசியம் என்றால் நாம் இங்கு படித்தாலே போதும். CBCS மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு நாம் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் சாதாரண பள்ளியில் படித்த நம்ம அப்துல் கலாம் விமான அணு ஆராய்ச்சியில் சிறந்து விளங்கினார் அல்லவா? அதே போல பெண்கள் விமானத்துறையில் இருந்து அனைத்து துறைகளும் ஹெலிகாப்டர் ஓட்டுறார்கள், ஏர்போர்ட்ஸாக இருக்கிறார்கள். நம் தேவேந்திர குல வேளாளர் பெண்கள் எத்தனையோ பேர் ஏர்போர்ட்ஸில் வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அவர்களுடைய பெற்றோருக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நம்முடைய பேரையூர் மாவட்டத்தில் மதிப்பெண் அதிகமாக பெற்ற அந்த குழந்தைக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனால் பெற்றோர்கள் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பூட்டிய கதவை திறந்தால் தான் விடுதலை கிடைக்கும். சுவையாக மாற்ற வேண்டும். கல்வியை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கல்வியின் மறுமலர்ச்சி பெற்றோர்களுடைய கையில் தான் இருக்கிறது. பெண் சிசு கொலை, பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருள், மதுவுக்கு அடிமை மீடியாவால் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த மீடியா வந்ததிலிருந்து பெண்கள் அதிகமாக அதிலையும் போய் லிவிங் டு லிவிங் என்று பல வழிகளில் நம் நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது என்றால் கல்வியின் முக்கியத்துவத்தை பெண்கள் அடையாளத்துக்கு கொண்டு வர வேண்டும். பெண்ணே அடையாளம் கொள், பெண்ணே அடையாளம் கொள்ள நீ முயற்சி செய். ஓய்வெடுக்க நினைத்தால் நீ திரும்பிப்பார். பெண்ணே நீ ஓய்வெடுக்க நினைத்தால் திரும்பிப்பார். நீ நினைத்ததை அடைவாய். பெண்மை வாழ்க என்று கூத்தாடுவோம். பெண்மை வாழ்க என்று கூத்தாடுவோம். பெண்மை வெல்க என்று கூத்தாடுவோம். அரசியலை கற்போம். ஆன்மீக சக்தியை பெறுவோம். திருக்குறளில் தான் கூறுவார்கள். திருக்குறள்ல எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அற்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது. கூறுவோர் யார் என்று பார்க்காமல் அதில் உள்ள நம்ம கருத்துக்களை தெரிய வேண்டும். நாம் பெண் கல்வி எதற்கு என்றால் நம் பெண்கள் தனியாக போக முடியவில்லை. காந்தியடிகள் நினைவு எப்பொழுது பெண் தனியாக நள்ளிரவில் 12 மணிக்கு செல்வாரோ அன்றுதான் சுதந்திரம் என்று அன்று காந்தியடிகள் கூறினார். ஆனால் இன்று அப்படி இல்லை. பெண் குழந்தைகள் எப்பொழுது 12 மணியில் வெளியில் சென்று வருகிறார்களோ, ஒரு ஆபத்தான நிலையில் ஒருவரை காப்பாற்ற நினைக்கிறாரோ, அதுதான் பெண் சுதந்திரம். ஏனென்றால் 2 வயது 3 வயது குழந்தைகளில் இருந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள். அதே போல் நம்முடைய பெண் குழந்தைகளை, நம்முடைய பெண்களை சிறு வயதிலேயே 12 வரைக்கும் படிச்சு 12 முடிச்சிட்டாங்கல்ல, போதும் இவங்களுக்கு திருமணம் முடித்து வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பெற்றோர்கள் இக்கால சூழ்நிலை அப்படி இருக்கிறது. அதனால ஏதோ சும்மா கொஞ்சம் படிச்சுட்டாங்க உடனே நம்ம திருமணம் முடிச்சு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி பெற்றோர் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன் இந்த காலகட்டத்தில் சிறு குழந்தைகள் கூட வெளியில் செல்ல முடியவில்லை. பாலியல் வன்கொடுமைகள், போதைப் பொருள், இதனுடைய தாக்கம் தான் நம்முடைய பெண்களினுடைய வளர்ச்சியை பாதிக்கின்றது. எனவே பெற்றோர்கள் அனைவரும் நம் தேவேந்திர குல வேளாளர் சமூக பெற்றோர்களுக்கு நான் உயர்த்தி சொல்கிறேன். நம் வடிவு மல்லத்தை ஆயுத கிடங்கில் விழுந்து தன்னை மாய்த்துக் கொண்டார். அன்றுவே அவங்கள் அறிவோடும் வீரத்தோடும் விடுதலை உணர்வோடும் இருந்திருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்திற்கு பெண்களுக்கு கல்வியின் அவசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். கல்வி கற்றால்தான் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய முடியும். நம்முடைய ஆண் வர்க்கத்திடம் இருந்து பெண்கள் முன்னேற வேண்டும் என்றால் கல்வியின் அவசியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வீட்டை மட்டும் பெண்கள் அழகுபடுத்துவதில்லை. ஒரு கிராமத்தினுடைய வளர்ச்சி தான் நகரத்தின் வளர்ச்சி. அந்த நகரத்தின் வளர்ச்சி தான் நம்முடைய தேசத்தின் வளர்ச்சி. அந்த தேசத்தின் வளர்ச்சியை உலகத்தின் வளர்ச்சியாக நம்முடைய பெண்கள் அணு ஆராய்ச்சி முதல் வான் வரை சென்று ஒவ்வொரு துறைகளிலும் சிறந்து விளங்குகிறார்கள் என்றால் நம் தேவேந்திர குல வேளாளர் பெண்கள் நீங்கள் படித்திருக்கிறீர்கள், பட்டம் பெற்றிருக்கிறீர்கள், ஆசிரியர்களாக இருக்கிறீர்கள், ஆட்சியாளர்களாக இருக்கிறீர்கள், அரசியல்வாதியாக இருக்கிறீர்கள். ஆனால் வெளியே தெரியவில்லை. நாம் மட்டும் முடிச்சிட்டோம். நம்ம நீங்க படிச்சிருக்க நிறைய ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தில் நிலைநாட்டி நிற்கிறார்கள். ஆனால்
ஏன் அவங்களுக்கு ஒரு அச்சம்? தேவேந்திர குல வேளாளர் என்று எல்லா இடத்திலுமே பாகுபாடு இருக்கத்தான் செய்கிறது. இன்று வரை நாம் வேலைக்கு செல்லும் இடத்தில் கூட நமக்கு வேலையில் பாகுபாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்முடைய தேவேந்திர குல வேளாளர்கள் அனைவருக்கும் நான் ஒன்று உரைக்க சொல்லிக் கொள்கிறேன். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு செல்லும் இடமெல்லாம் கல்வி தேவை. நாம் ஒவ்வொரு துறைகளில் நாம் முன்னேற வேண்டும் என்றால் அந்த கல்வியை தேர்ந்தெடுப்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இப்ப படிச்சுட்டு 10வது 12வது வகுப்பு படித்த அந்த குழந்தைகளிடம் அவர்கள் விரும்பும் விருப்ப பாடங்களில் தான் நாம் சேர்க்க வேண்டும். நம்ம படிக்கல, இந்த இடத்தை நம்ம குழந்தைகள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நாம் அவர்கள் மேல் ஒரு பாரத்தை துணிக்க கூடாது. அவர்களுக்கு என்ன துறை பிடிக்குமோ அந்த துறையை தேர்ந்தெடுத்து அவர்கள் கூறுவதை நாம் செய்து வைத்தால் அவர்களும் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். சட்டம் என்பது சட்டம்லாம் நிறைய பெண்களுக்கானதா இருக்குது. ஒடுக்குமுறைகள் சட்டங்கள்லாம் இருந்தாலும் பெண்கள் வெளிவர முடியவில்லை. ஏன்னா பெண்களிடம் போதிய விழிப்புணர்வு இல்லை. இப்ப இந்த மாநாட்டவே நீங்க எடுத்துக்கோங்க. பெண்கள் நம்ம தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினுடைய வரலாறை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வரலாறு தெரிந்தால்தான் வரலாற்றை நீங்கள் படைக்க முடியும். நான் அனைத்து இடங்களிலுமே இதை சொல்லுவேன். ஏன்னா நம்முடைய வரலாறை நாம் படிக்கவில்லை, ஆனால் பிறர் படித்து விட்டார்கள். அதனால்தான் இப்ப இலங்கையில எடுத்துங்க, நம்முடைய நூலகத்தவே எரிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க நம்முடைய வரலாற்றை பூரா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப நூலகத்தவே எரிச்சிட்டாங்க. ஆனா நாம் எரிக்கப்பட்டு விட்டோம். ஆனால் நாம் நம்முடைய வரலாற்றையும் நம்முடைய வீரத்தையும் நம் பண்பாட்டையும் நம்முடைய பொருளாதார வளர்ச்சியையும் நாம் மறந்து விட்டோம். நாம் போருக்கும் சொந்தக்காரர்கள் சொல்றோம், போர் வீரர்கள் சொல்றோம், வீரம் மிக்கவர்கள் சொல்றோம், சேர சோழ பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் சொல்றோம். அதாவது தேர்காலிட்டா மனுநீதி சோழன் நம்ம தான். சிவி சக்கரவர்த்தியாரு அவரும் நம்முடைய அரசர் தான். ஏன்னா நம்ம நீதிக்கும் நேர்மைக்கும் தலைவணங்காத தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த நாம் அனைவரும் கல்வியில் சிறந்தால் தான் நம் வரலாற்றை மீட்டெடுத்து நாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு அடைய வேண்டும். அரசியல் என்பது சாக்கடை என்று நாம் நினைக்கிறார்கள். அரசாட்சி செய்த நாம் எப்படி அரசியல் சாக்கடை என்று சொல்ல முடியும்? அரசியல் இருந்தால் தான் நம்மை நிலைநாட்ட முடியும். நாம் யார் என்று உலகிற்கு எடுத்து கூற முடியும். நான் புக்ல படிச்சுட்டேன், போய் என்ன சொல்லுங்க, நான் சேர சோழ வம்சத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருவிழா காலங்களிலும் சாதாரண நிகழ்வுகளிலும் பேனர்களை அடிச்சிடுறீங்க. பேனர் ஒட்டிட்டு அவர் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நீங்கள் செல்லும் பொழுது ஒரே வண்டியில் 4 பேர் 5 பேர் என்று பயணம் செய்து என்று கத்தி செல்கிறீர்கள். கையில் கட்டிட்டு போறீங்க. மாற்று சமுதாயத்தினர் சண்டை நடந்தால் கூட மாற்று சமுதாய ஆண்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? தம் வீட்டுல போய் வேகமா பேண்ட் எடுத்து மாட்டிக்கிட்டு அந்த இடத்தில் போய் அந்த நிகழ்வுள் போய் நிற்பார்கள். ஆனால் நம் தேவேந்திர குல வேளாளர் ஆண்கள் பசங்களுக்கு நான் சொல்றேன், இளைஞர்களுக்கு நான் சொல்றேன், நிறைய இடங்களில் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நான் பட்டியல் வெளியேற்றத்திற்காக கிராமங்கள் வரைக்கும் நான் சென்று பயணித்துக் கொண்டு இருப்பதனால் இந்த நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாத்துக்கும் நான் சொல்லுவேன், தம்பி நீங்க கையில் கட்டாதீங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு வரீங்க, இப்ப மாண்புமிகு வராதீர்கள். அதே மாதிரி நம்ம ஊரில் நடைபெறும் திருவிழாக்களில் நீங்கள் கையில் கட்டி செல்லாதீர்கள். கம்பீரமாக வெள்ளை ஆடை அணிந்து செல்லுங்கள், பேண்ட் போட்டு செல்லுங்கள். அப்பொழுதுதான் நமக்கான மரியாதை நமக்கு கிடைக்கும். ஏன் நாம் கல்வியில் சிறந்தவர்களை நாம் ஏன் அடுத்தவர்கள் தரம் தாழ்த்தி நம்மை பேசும் அளவிற்கு நாம் நடக்க வேண்டும்? எனவே இளைஞர்களே, இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி உங்களுக்கும் நான் உறக்க சொல்கிறேன். பேனர் அடிப்பதிலும் அதே மாதிரி திருவிழா காலங்களிலும் நம்முடைய நம்ம நினைவு தினங்களா கொண்டாடுறோம். 144 தடை போடுறாங்க. எதற்கு? நாம் வெட்டியா என்று கூச்சலிடுகிறோம். ஆனால் நம்மிடம் வீரம் இருக்கிறது, சூழ்ச்சி இருக்கிறது. அதை எந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிகழ்வை நீங்கள் நடத்தி காட்ட வேண்டும். ஏன் 144 தடை போடுறாங்க? எதற்கு? சிந்திக்க வேண்டிய சூழ்ச்சி நம்முடைய வரலாற்றையும் நம்முடைய சமுதாயத்தையும் இன்னும் எப்படி எத்தனை ஆண்டுகள் விஜயநகர பேரரசிற்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோமோ அந்த நிலைமையை உருவாக்க வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும், ஆண்களும் சரி பெண்களும் சரி, கல்வி முன்னேற்றத்திலும் சரி, அரசியலில் நீங்கள் கால் பதிக்க வேண்டும். ஏன்னா அரசியல் இருந்தால் தான் நம்ம எதுவுமே செய்ய முடியும். இப்ப நம்ம சங்கங்கள் நிறைய இருக்கும், பேனர் வச்ச சங்கம்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய 1000க்கும் மேற்பட்ட தேவேந்திர குல சமுதாய மக்களுடைய
நம்முடைய அமைப்புகள் இருக்கிறது. நம்ம அமைப்புகள்ல வந்து 2 பேர் இருக்காங்க பெரிய தலைவர்கள். அந்த 2 தலைவர்களும் ஒன்று சேர்றாங்களா? சேரவே முடியல. அவங்க பெட்டியை வாங்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை தான் உயர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். ஏன் நான் இதை சொல்றேன் என்றால், நாம் வந்து தலைவர்களாக ஆக வேண்டும். ஏன் அரசர்களாக இருந்த நாம் முதலமைச்சர் ஆகக்கூடாதா? அமைச்சர் ஆகக்கூடாதா? எம்எல்ஏக்கள் ஆகக்கூடாதா? ஏன் நம்ம சமூக நலத்துறை நம்முடைய துறையில தான் நம்மளை போடுவாங்க. அப்படியே நம்ம தேர்தலில் வெற்றியடைந்தவர்களும் அரசியல் கட்சியை சார்ந்து அவர்கள் பயந்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இளைய சமுதாயமே, பெண்களை விழித்துக் கொள்ளுங்கள். நாம் அனைவரும் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் நாம் பெண்களாகிய நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். பெண்ணே, பெண்ணியமே, நீ வாழ்க. வர்க்க ரீதியாகவும் பாகுபாடு பார்க்கப்படுகிறது, ஜாதி ரீதியாகவும் பாகுபாடு பார்க்கப்படுகிறது, பாலினத்தின் மூலமும் பாகுபாடுகள் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த டிஜிட்டல் இந்தியா என்று நாம் குறிப்பிட்டாலும் இன்றும் மலத்தை கலந்து தண்ணீரில் கலக்கிறார்கள் என்றால் இன்னும் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இருக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்கப்பட வேண்டும் என்றும் இருக்கிறார்கள். நான் கிராமத்துக்கு சொல்வதாக சொல்றேன். நம்முடைய இமானுவேல் சேகரனார் ஐயா அவர்கள் இரட்டை குவளைமுறை ஒழித்தார். அதற்காக தன் உயிர் நீத்தார். இன்றும் இரட்டை குவளைமுறை இருக்கிறது என்று மக்கள் கூறுகிறார்கள். அதை கேட்கும் பொழுது மனதிற்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. எனவே பண்பாட்டை காட்டிலும் தேவேந்திர குல வேளாளர்கள் இனம், கல்வி, வேலை வாய்ப்பு, சமூகத்தில் முன்னேற்றம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், நாம் முன்னேறி செல்ல அவசியமானது கல்விதான். எனவே வீடும் நாடும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் ஒற்றுமையாக இருந்தால் கண்டிப்பாக நாம் பட்டியலை விட்டு வெளியேறலாம். இதற்கு எந்தவித ஒரு சாத்தியமோ வீரமோ எந்த நிகழ்வும் தேவையில்லை. நம்முடைய சமுதாய ஒற்றுமை, நாம் அனைவரும் ஒன்றிணைந்தால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற ஒரு தலைவனை நாம் தேர்ந்தெடுத்தால் அரசியலிலும் நாம் களமாடலாம், ஆட்சி ஆளலாம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த என் இனமான இனிய சொந்தங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தையும் அன்பான வணக்கத்தையும் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.